காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்க போற கதை அம்மா இளையால் அவர்களின் வைகை நதி. நதி 15. கடவுள் படைத்த உறவுகளில் உன்னதமான ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான ஒரு உறவுதான் துணை. அந்த துணை வராத வரை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். வந்த பின் அந்த துணை இல்லாமல் வாழ்வது கடினம். தன் தேவைகளை மறந்து தன் துணையின் தேவைகளுக்காக வாழ்ந்து அந்த குடும்பத்தை ஆலமரமாய் வளர்த்து விடுவதில் இருவருக்கும் பெரும் பங்கு உண்டு. எத்தனையோ இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கடந்து அன்பை அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு நடுவில் வரும் பிரிவு என்பது உடலுக்குள் புகுந்த கொடிய நோயாய் வாட்டி எடுக்கும். எப்படியோ வாழலாம் என்பவருக்கே அந்த நோய் பெரும் தாக்கத்தை கொடுக்கும் என்றால், மனம் புரிந்து ஏற்றத்தாழ்வுகளை விட்டு கொடுத்து பல தருணங்களில் ஒன்றாக கைகோர்த்து நின்றவர்களின் நிலை எப்படி இருக்கும்? தவறு யார் மீது இருப்பினும் இருவருக்கும் வலிக்கும். கோபம் என்னும் ஆயுதம் அன்பை கூறு போட்டிருந்தாலும் ஒட்ட முயற்சிக்கும். உணர்வுகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு எப்போது சரியாகும் என்ற நிலையில் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் வைகை நதி தம்பதிகள். வெள்ளிக்கிழமை என்றாலே வைகை நதி இல்லம் பரபரப்பாக இருக்கும். நறுமணங்களும் பூக்களின் வாசமும் உணவின் ருசியும் அபாரமாக இருக்கும். அப்படியான இல்லம் இன்று எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அம்மா இருக்கும் தைரியத்தில் ஆழ்ந்து உறங்கும் பிள்ளைகளின் தைரியம் இன்று தோற்று போய் அவர்களாகவே எழுந்தார்கள். முதலில் எழுந்த தியா அன்னையை தேடி வெளியில் வர பின்னால் வாள் போல் வந்தான் நரேன். பூஜை அறையை வைத்து அன்னை எழவில்லை என்பதை அறிந்தவர்கள் அவளை தேடி அறைக்கு செல்ல போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். இது போன்ற வைஷ்ணவியை பார்க்காத நரேன் அம்மா கூச்சலிட்டு கொண்டு மேலே ஏறி அமர அவளிடம் அசைவில்லை. போர்வையை விளக்கிய பெண் பிள்ளை அன்னையை எழுப்ப முகத்தை தொட, அம்மாக்கு ஜுரம் அடிக்குது என்று விழிப்பிதுக்கியது. அக்கா சொன்னதை நம்பாமல் தொட்டு பார்த்த சின்னவாண்டு அவளை போல விழிப்பிதுக்கியது. இருவரும் அவளை உசுப்பினார்கள். சோர்வில் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். ஓடிச் சென்று தந்தையிடம் கூற அடுத்த நொடி அவன் கால்கள் பறந்தது மனைவியை நோக்கி. வைஷு என தொட்டு பார்த்து அதிர்ந்தவன் தன் மடியில் அவள் தலையை மாற்றி வைத்துக் கொண்டு, மா மா எந்திரி வைஷு வேகமாக உசுப்பினான். விழித்திருக்க முடியாமல் கடினப்பட்டு திறந்து மூவரையும் பார்த்தாள். வெகு நாட்கள் கடந்து தன்னவன் முகத்தை இவ்வளவு நெருக்கமாக பார்க்கிறாள். அவன் விழியில் இருக்கும் பதட்டம் இதயத்தை தொட்டு செல்ல மணியை பார்த்தாள். ஐயோ எங்க போற? பதறி எழுந்தவளை படுக்க வைக்க கைப்பிடிக்க மீண்டும் அவன் முகம் பார்த்தாள். கண்ணால் அவள் மீதான காதலை எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டி, உடம்பு எப்படி கொதிக்குது, நீ பாட்டுக்கு எந்திரிக்கிற, படு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளை படுக்க வைத்தவன் பிள்ளைகளுக்கு தேவையான காலை மதிய உணவுகளை தயாரித்து பள்ளியில் விட்டு வந்தான். எந்திரி வைஷு, விடு, உடம்பு முடியாத நேரத்தில் அடம் பிடிக்காத. நான் நல்லாதான் இருக்கு, உன்னோட அக்கறை எனக்கு தேவையில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம், நான் எங்கேயும் வரல. அடியே உடம்பு முடியலன்னு கூட பார்க்க மாட்டேன். என் மேல இருக்கிற கோவத்துல பைத்தியக்காரத்தனமா பேசாத. இப்ப நீ வரனா தூக்கிட்டு போவேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேச விரும்பல என்றவளை வலுக்கட்டாயமாக தூக்கியவன் வீட்டை விட்டு வெளியில் வர முறைத்து கொண்டு இறங்கியவள் அமைதியாக சென்று காரில் அமர்ந்தாள். உடல் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் ஊசி போட்டு அழைத்து வந்தவன் ஆக்காட்டு என்றிட முகத்தை திருப்பிக் கொண்டாள். உடம்பு முடியாத நேரத்துல நல்லா சாப்பிடணும் வைஷு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உன் கிட்ட கூட வரமாட்டேன். பிளீஸ் எனக்காக கொஞ்சம் சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். நான் ஊட்ட வேணாம்னா நீயாவது ஏதாவது எடுத்து சாப்பிடு. அதான் சொல்றேல அப்புறம் சாப்பிடுறேன்னு. எடுத்திருந்து பேசியதில் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் முகம். காலையில் கட்டியவளை அந்நிலையில் பார்த்ததிலிருந்து அவனுக்குள் இருந்த சின்ன கோபம் கூட ஓடிவிட்டது. தன்னவளுக்காக துடித்தவன் அவளுக்காகத்தான் அக்கறை காட்டினான். அதற்கு இடம் கொடுக்காமல் இன்னும் கோபமாக இருப்பவளை தொந்தரவு செய்யாது அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். கைலை முகம் மாறிவிட்டதை உணர்ந்து மனம் நொந்தவள் அவன் நினைவில் அமர்ந்து விட்டாள். 1 மணி நேரம் கழித்து வைஷ்ணவியின் அறையை திறக்க உறங்கிக் கொண்டிருந்தாள். வைத்த உணவு அப்படியே இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் பெருமூச்சு விட்டவன் அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு கதவை சாத்த அசைந்து படுத்தாள்.
அதை கவனித்தவன் மனம் அங்கு சென்றது. உதடுகள் வறண்டு முகம் ஊதி இருந்தது. கலையான முகம் உயிரில்லாமல் சோர்வில் சோர்ந்திருந்தது. அலங்கோலமாக கிடந்தவளை கண்டு மனம் வருந்தினான். நன்றாக ஓடியாடி கொண்டிருந்தவளை இப்படி ஆக்கிவிட்ட குற்ற உணர்வு அவனுக்கு. இத்தனை நாள் தனியாக விட்டது போல் இப்பொழுது விட முடியவில்லை. பக்கத்தில் அமர்ந்து தலையை வருடி விட்டவன் நெற்றியில் முத்தமிட்டான். அதற்கு மேல் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. போர்வையை விலக்கி அவளை அணைத்தபடி படுத்தவன் இறுக்கமாக போர்வையை இருவருக்கும் போர்த்தி கொண்டான். அசைந்து படுத்தவளை நகர விடாது தன்னோடு சேர்த்து கொண்டான். உறக்கம் கலைந்து விடுபட்டவளை விடாது, சாரி வைஷு, என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி. நான் உன்னை திட்டி இருக்க கூடாது, உனக்கு தெரியாம எதுவும் பண்ணி இருக்க கூடாது. ஆனா சத்தியமா நமக்காக மட்டும்தான் பண்ண. உன் வீட்டு ஆளுங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் நிறைய அசிங்கப்பட்டு இருக்கேண்டி. உன்னை வேலைக்கு அனுப்பி தின்னு இருக்க. இப்ப கூட என் தங்கச்சிக்கு உன் நகையை கொடுக்க போற. இவ்வளோ பண்ண நீ என்கிட்ட கேட்ட ஒன்னே ஒன்று வீடு மட்டும்தான். அந்த வீட்டை உனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். அதுக்கு நிறைய சம்பளம் வேணும். பவித்ராவோ இல்ல வேற எந்த பொண்ணை பத்தியும் கவலை இல்லை எனக்கு. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும். அவ கேட்ட வீட்டை பெருசா கட்டி மகாராணி மாதிரி அதுல உட்கார வைக்கணும். அதுக்கு தாண்டி பண்ண. நான் பண்ற எல்லாமே தப்பா போகுதுன்னு எனக்கே தெரியுது வைஷு. இனிமே திருத்திக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருடி என அவள் காலை தொட போக, மாறா என்று அவனை தடுத்து அணைத்தாள். சாரி, தப்பு பண்ணது நான் வைஷு, நீதான் என்னை மன்னிக்கணும். உன்னை தனியா விட்டுட்ட. உடம்பு முடியாம பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி உள்ள குத்திட்டே இருக்குடி. நான் உனக்கு எப்பவுமே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் உனக்கு சரியான ஆள் இல்லை வைஷு. எதுக்கு இப்படி பேசுற மாறா? உன்னை சந்தேகப்பட்டு நான் பண்ண கேவலமான வேலையால தானே நமக்குள்ள இந்த பிரிவு. நீ எது பண்ணாலும் எனக்காக மட்டும்தான் பண்ணுவேன்னு நம்பி இருக்கணும். என்னை மன்னிச்சிடு மாறா. மாற்றி மாற்றி பிரிவுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டவர்கள் மனம் தாங்காமல் ஆற தழுவிக்கொண்டனர். இடைவெளி என்பது அவர்களுக்குள் இல்லை. யார் மீது தவறு இருப்பினும் இருவரும் வலியை அனுபவித்ததால் இருவரும் அதற்கு மருந்தாக மாற முடிவு செய்து அந்த இறுக்கத்தை தளர்த்தி கொள்ளாமல் இருக்க உடலில் இருந்த சூடு இன்னும் கொதித்தது. உணர்ச்சி வசப்பட்ட மனம் அமைதியாகும் வரை அதே நிலையில் இருந்தவர்கள் பிரிந்து முகம் பார்த்து கொள்ள கசங்கி இருந்த அவள் கூந்தலை ஒதுக்கி விட்டவன் இரு புருவங்களுக்கு மத்தியில் முத்தமிட்டான். பதிலுக்கு முத்தமிடாதவள் நெஞ்சோடு சேர்ந்து கொள்ள, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேண்டி என்றான். நானும் நேத்திலிருந்து உன் கூட இப்படி இருக்கலாம்னு ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரிவு இப்படியே இருந்துடுமோன்னு பயம் வந்துடுச்சு. அந்த பயம்தான் ஜுரமா மாறிடுச்சு மாறா என்றவள் அழ ஆரம்பிப்பதற்குள், ஒன்றும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்க, அழாத, நான் உன் கூட தான் இருக்க போறேன் என மீண்டும் தன்னோடு அணைத்து கொண்டான். இந்த பிரிவிற்கே இப்படி ஒரு நிலை என்றால் ஒரு வருடம் கடந்தும் சேர்வதற்கான வழி இல்லாமல் இருக்க போகும் தருணத்தில் எப்படி இருப்பார்களோ? நதி 16. என்னம்மா பண்றீங்க? எல்லா விளக்கும் எரியுது நரேன். இந்த ஒரு விளக்கு மட்டும் எரிய மாட்டேங்குது. இதுக்கும் ஜுரம் வந்திருக்குமா என்றவன் பேச்சிற்கு மெல்லியதாக புன்னகைத்து, அறிவு பிள்ளடா நீ என மெச்சிக்கொண்டாள். ஆ என்ற ஓசையில் வைகை நதி பலகை முன் வைத்திருந்த விளக்கை அப்படியே அனாதையாக விட்டுவிட்டு மகளை தேடி ஓட விளக்கை எரிய வைக்கிறேன் என்று கையை சுட்டு கொண்டிருந்தாள். இதுக்கு தாண்டி எதுலயும் கைய வைக்காதன்னு சொன்ன. காத்துல அணையிறா மாதிரி இருந்துச்சுமா. முதல்ல அங்கிருந்து எந்திரி என்றவள் இருக்கையில் அமர வைத்து சூடப்பட்ட கையில் மருந்து தடவி விட வலி பொறுக்க முடியாமல் அழ ஆரம்பித்தாள் தியா. 10 நிமிஷத்துல சரியாகிடும், கொஞ்சம் பொறுத்துக்க. ரொம்ப வலிக்குதுமா. அப்படி தாண்டா சொல்ல இருக்கும். அம்மா ஆயில்மெண்ட் போட்டு இருக்கேல்ல, எரிச்சல் நின்னுடும். கார்த்திகை தீப திருநாளில் வீடு முழுவதும் விளக்கேற்றி அலங்கரித்து வைத்திருந்தாள். அதில் கை வைத்துதான் தியா கையை சுற்றி கொண்டாள். மகள் அழுது ஓயும் வரை பக்கத்திலிருந்து சமாதானம் செய்தவள் எவ்வளவு முயற்சித்தும் ஒளிர அடம் பிடிக்கும் வைகை நதி பலகை முன் இருக்கும் விளக்கை கவனிக்க சென்றாள். அவளுக்கு பின்னால் பிள்ளைகள் 2 சென்றது. ஏற்கனவே சாகசம் செய்து சூடுபட்டதால் மாறனின் செல்ல மகள் அமைதியாக நின்றுவிட, அக்கா அழுததில் பயந்த சின்ன வாண்டு சமத்தாக நின்று கொண்டது. எந்த திசை பக்கம் இருந்தும் காற்று அடிக்கவில்லை. அப்படி இருந்தும் எரியாத விளக்கால் அவஸ்தைப்பட்டவள் எண்ணெய் திரியை கூட மாற்றி பார்த்து விட்டாள். என்ன குரலி வித்தை காட்டினாலும் வைகை நதி இல்லத்தை ஒளிர வைக்க இனி வாய்ப்பில்லை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டிய அந்த விளக்கிடம் தோற்றுப்போன கடுப்பில் நின்று கொண்டிருந்தாள். அனைத்து சண்டையும் முடிந்து 2 வார காலம் மகிழ்வாக இருந்தவன் யோசனையான முகத்தோடு வந்து நிற்க
அவனை பார்த்ததும் இடுப்பை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் தியா. அன்பு மகளை அரவணைத்து சூடுபட்ட கையில் முத்தம் கொடுத்து, அப்பா வந்துட்டேல்ல, இனி வலிக்காது செல்லம் என்றான். ஆமா, உங்க அப்பா மேஜிக் பண்ணி எரிச்சலை துரத்திடுவார். அப்பா உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? அம்மா அப்பாவை கிண்டல் பண்றாங்க அக்கா. என் பிள்ளை புத்திசாலி என திருஷ்டி கழித்தவள், இந்த விளக்கு மட்டும் எரியவே மாட்டேங்குது மாறா, கொஞ்சம் நீயாவது ட்ரை பண்ணி பாரு என்றாள். குழப்பரேகைகள் சற்றும் தெளியாது வாங்கி வந்த தின்பண்டங்களை பிள்ளைகள் கையில் கொடுத்து உள்ளே அனுப்பியவன் அந்த விளக்கை ஏற்ற முயற்சித்தான். அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவள், இது கூட ஒரே போராட்டமா இருக்கு, வர கடுப்புக்கு தூக்கி போட்டு உடைச்சிடலாம் போல இருக்கு. நானே இந்த நேம் போர்டு முன்னாடி விளக்கேத்தி வச்சு சீக்கிரம் வீடு வாங்கணும்னு பிரேயர் பண்ணலாம்னு இருந்தேன். சலித்து கொண்டாள். நம்ம வீடு வாங்க போறோம் வைஷு. எது? கண்கள் இரண்டும் 4 அங்குலத்திற்கு விரிந்தது. அதை கண்டு மகிழாதவன், எல்ல சொல்ல போகிறாளோ என்ற பயத்தில், 4-5 மாசத்துல கண்டிப்பா வாங்கிடலாம் என்றான். ஹே, என்னப்பா சொல்ற? 4-5 மாசமா? எப்படி? விரல்களுக்கு நடுவில் அவனை போல் சிக்கிக் கொண்டிருந்த தீக்குச்சியை மனைவியிடம் கொடுத்தவன் தயங்கி நிற்க, எரியாத விளக்கை எரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அங்கங்கே எரியும் தீபத்தின் ஒளியில் தங்க நிறமாக மின்னிக் கொண்டிருக்கும் கட்டியவளின் முகத்தை பார்க்க சலனப்பட்டு கொண்டு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு என்றிட, பல முயற்சிகளுக்கு பிறகு மெல்லியதாக பற்றிய தீ வந்த சுவடு தெரியாமல் அணைந்து போனது அவள் உள்ளத்தை போல். நீ சொன்ன மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருந்தே வைஷு. ஆனா இன்னைக்கு என்னை கூப்பிட்டு ஆர்டர் கையில கொடுத்துட்டாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? உன்னை விட எனக்கு வேலை முக்கியம் இல்ல. ஆனா சொல்லு, சம்பளம் ரொம்ப அதிகம், சிட்டிக்குள்ள நல்ல அமௌண்ட்ல லேண்ட் வாங்க கண்டிப்பா லோன் தருவாங்க. அணுவுக்கு தனியா நிச்சயதார்த்தம் வைக்காம கல்யாணத்தோடு சேர்த்து வைக்கிறோம். அதனால செலவு ரொம்ப கம்மி. கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வச்சா கூட உன் நகையை வைக்காம வர சம்பளத்துல எல்லாத்தையும் பண்ணிடலாம். சாரி மாறா, என்னால நீ சொல்றத ஒத்துக்க முடியாது. எப்போ நம்ம 2 பேருக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சோ அப்பவே அந்த வேலை வேண்டாம்னு 2 பேரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணும். இப்ப காசுக்காக மாத்தி பேசுற. காசை விட நம்ம 2 பேர் சந்தோஷம் முக்கியம்னு நீதானே சொன்ன. ஆமா, ஆனா இந்த ப்ரமோஷனை இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. இதுக்காக தானே எல்லாத்தையும் மறைச்சேன். உன்னை கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு. நம்மளோட சந்தோஷத்துக்கு எடுக்கிற இந்த வேலை வேண்டாம் ப்ளீஸ் டி. கொஞ்சம் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாரு. அந்த பவித்ரா பெத்தவங்க கிட்ட அப்பவே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இனி அவளால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. என் மனநிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு மாறா. இந்த வேலையால பவித்ராவால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். இனியும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்ல. காசு பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். சும்மா காசு பணம் இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லாத. காசு இல்லாம நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கோம்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப நான் வாங்குற சம்பளத்துக்கு சென்னையை விட்டு ரொம்ப தூரமா ஒரு லேண்ட் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டு வீடு கட்டணும். ஆனா இதுவே இந்த ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ணா சென்னைக்குள்ள வீடு வாங்கி ஈஸியா வீடு கட்ட முடியும். இப்ப எதுக்கு கத்துற? என் மேல நம்பிக்கை இல்லாம நீ பேசுறத கேட்க கோபம் வருது. நம்பிக்கை இல்லாம போனதுக்கு நீதான் காரணம். காசுக்காக உன்ன மாதிரி என்னால மாற முடியாது. இத்தனை நாள் இந்த காசு இல்லாம தான் நாம வாழ்ந்தோம். இனியும் வாழலாம். அப்படி உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் திரும்ப வேலைக்கு போறேன். போது நிறுத்து. எப்ப பாரு உன்னை வேலைக்கு அனுப்பி அசிங்கமா வீட்டுல உட்காந்து சாப்பிடுறேன்னு எல்லாரும் பேசுறாங்க. மத்தவங்க பேசுறத விட உன் வீட்டு ஆளுங்க பேசுறத கேட்டு எத்தனை தடவை தூக்கம் இல்லாம அலைஞ்சிருக்க தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சதுல பாதி கூட நான் உழைக்கல. கடைசி வரைக்கும் பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து சாப்பிட்டான்னு இந்த உலகம் என்ன சொல்ற மாதிரி நடந்துக்க முடியாது. நம்ம புருஷ பொண்டாட்டி. உன் சம்பளத்துல நான் வாழ்றதும் என் சம்பளத்துல நீ வாழ்றதும் அசிங்க இல்ல. என் நிலைமை புரியல உனக்கு. நான் இந்த ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ணிக்க போறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வேலையை விடுன்னு சொல்லாத. கோபமாக பேசியவன் உள்ளே சென்று விட உச்சி மண்டை சூடானது வைஷ்ணவிக்கு. இன்று இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணியவள் அவனுக்கு பின்னால் சென்று, வேலையை விடுன்னு சொல்லக்கூடாதா, இல்ல பவித்ராவை விடுன்னு சொல்லக்கூடாதா என அவன் நாக்கை பிடுங்கினான். வைஷு என கைலை பல்லை நரநறுக்க, சரின்னு சொல்லிட்டு போனவன் விட முடியாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி அவதானே இருக்கா.
என்ன சொல்லி அனுப்பி வச்சா? உன் பொண்டாட்டி ஒரு பைத்தியக்காரி, நீ என்ன சொன்னாலும் நம்புவா, அவளை பணத்தை காட்டி நம்ப வச்சுட்டு வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாளா? கத்த ஆரம்பித்தாள். வார்த்தைய பார்த்து பேசு என்றவன் அவளை விட்டு நகர அதற்கு இடம் கொடுக்காதவள், நீ எல்லாமே பார்த்துதான் பண்ணியா? அவ கூட சேர்ந்து கூத்தரிச்சது போதலையா உனக்கு? உன்ன மாதிரி நானும் வேலைக்கு போய் ஒருத்தனை வச்சுக்கவா? அவன் நினைப்புல உன் கூட வந்து வாழ்ந்தா சம்மதமா உனக்கு என்றவள் பேச்சை கேட்க சகிக்காது ஓங்கி அறைந்தாள். அந்த அறைக்கு பின் இருந்த கோபத்தின் அளவு பன்மடங்கு பெருங்கிட, உண்மையை சொன்னா குத்துதோ? பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திய தேடி போற உனக்குலாம் எதுக்குடா ரோஷம்? ஆம்பளையா ஒருத்திய நல்லபடியா வாழ வைக்க துப்பு இல்லாத உனக்கு 2 கேக்குதா என்றாள். அளவுக்கு மீறி பேசுற. எவ்வளவு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். பணம் வேணும் நடிக்காத. உனக்கு அவ வேணும். ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கதானே இந்த பிளான் பண்றேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நாளைக்கு உன் ஆபீஸ்க்கு வந்து உங்க 2 பேரையும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. ஐயோ என்று ஆங்காரமாக கத்தியவன் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு என்னை சித்திரவதை பண்ணாத. உனக்கு பின்னாடி எவ்வளவு வரமாட்டா. உனக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில ஒருத்தி வந்துட்டு போயிட்டாடி. பூமி பிளந்து பூமாதேவி ஆடி போகும் அளவிற்கு ஆத்திரத்தில் கத்தினான். அதில் பூமாதேவி மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள் வாழ்ந்திருந்த வைஷ்ணவியும் ஆடி போனாள். பல வருடமாக தனக்குள் புதைத்து வைத்திருந்த ரகசியத்தை சுயநினைவு இழந்து சொல்லிவிட்டதை அறியாது, 2வதா யாராவது வந்துடுவாங்கன்னு பயந்த நீதாண்டி என் வாழ்க்கையில வந்த 2வது பொண்ணு என்று கதவை ஓங்கி அடித்தான். உடையாத கதவு போல் திடமாக இல்லாத இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தன் கணவன் கையால் துடி துடிக்க கழுத்தை எரித்த உணர்விருந்தும் உயிர் விட்டதை போன்று உடைந்தவள் கேட்டதை நம்ப முடியாமல் தொப்பென்று மெத்தையில் அமர்ந்தாள். நதி 17. சுயநினைவு இழந்து தன் மனதை வெளிப்படுத்தியவன் கண்கள் சுழலுவதை அப்படியே நிறுத்தியது. மூச்சின் வேகம் அதிகரித்தது. அமைதியாக துடித்துக் கொண்டிருந்த இதயம் வெடிக்கும் அளவிற்கு கனமானது. உடலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த உயிர் புரண்டு வந்து கழுத்தை பிடித்து மெல்ல இருக்குவது போல் இருந்தது. என்ன பேசினோம் என்பதை உணர்த்திய மூளை தலையில் அடித்துக் கொள்ளாத குறையாக திட்ட ஆரம்பிக்க கண்கள் கலங்க ஆரம்பித்தது. உடலை அசைக்காமல் கருவழியை மட்டும் அசைத்து வைஷ்ணவியை பார்த்தான். என்ன மாதிரியான நிலையில் இவன் இருந்தானோ அதை விட 1000 மடங்கான நிலையில் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. நிலை குத்திய அந்த பார்வையில் மனம் நொறுங்கியவன் அழ ஆரம்பித்தான். கேட்ட வார்த்தையை நம்பாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் சிந்திய கண்ணீரில் மொத்தமாக உடைந்து மயங்கிச் செறிந்தாள். தன்னவளின் மயக்கத்தில் அலறியடித்து ஓடியவன் என்ன செய்வதென்று தெரியாமல் நடுங்க ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் கழித்து தண்ணீரை தேடி எடுத்து அவளை மீட்டெடுத்தவன் பேச்சு வராமல் தடுமாற கண்களால் கேள்வி எழுப்பினான். தவறு செய்தவன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியாமல் பரிதவிக்க அவன் சட்டையை பிடித்தாள். அடுத்த நொடி சத்தமிட்டு அழ ஆரம்பித்தவளை நெஞ்சோடு சேர்க்க முயல இடம் கொடாமல் விலகினான். அந்த விலகலை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் வந்தவனை தள்ளிவிட்டாள். இனி தனக்கென்று ஒரு அன்பு இல்லை என்ற நிலையில் இருந்தவன் வாழ்வில் எதிர்பாராமல் வந்தவள் மூச்சு முட்ட அன்பை கொடுத்து நடந்ததை மறக்க வைத்தாள். ஏற்கனவே உனக்கு முன்னால் ஒருத்தி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வாள் என்ற பயத்தில் பழகிய புதிதில் மறைத்தவன் காலம் கடக்க அப்படியான ஒன்றை மறந்தே விட்டான். உள்ளம் முழுவதும் சிந்தனை முழுவதும் வைஷ்ணவி மட்டுமே. பவித்ரா என்ற பெண்ணும் ஜாதகம் என்ற பெயரில் வந்த ஆணும் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை கிளறிவிட்டார்கள். அதிலிருந்து வைஷ்ணவியின் நிம்மதி கெட்டதை விட கைலை மாறனின் நிம்மதிதான் அதிகம் கெட்டது. தன்னுடன் வாழ்பவளுக்கு பெரிய துரோகம் செய்து விட்டதாக எண்ண ஆரம்பித்துதான் அவளை இதிலிருந்து திசை திருப்ப வீடு வருமானம் என்று திரும்ப ஆரம்பித்தான். திரும்ப முயற்சித்ததே பெரும் தவறு என்பதை அறியாது அவள் முன்பு மண்டியிட்டவன் கால்களை பிடித்து கொண்டு சாரிடி என பிடித்த கால்களை முகத்தில் வைத்து கேவி அழுதான். ஆர்ப்பாட்டம் செய்யாது, அழுத்தமாக தள்ளாது, கத்தி கூச்சலிடாது தன் கால்களை மெதுவாக பிரித்தவளை நிமிர்ந்து பார்த்தவன் குற்ற உணர்வு தாங்காமல் தலை குனிந்து கொண்டான். அவன் சொன்ன நீதான் 2வது என்ற வார்த்தை எம்மாதிரியான உணர்வை ஒரு மனைவிக்கு கொடுக்கும் என்பதற்கான வார்த்தைகள் தமிழில் இல்லை. உடைந்து விட்டாள் வைஷ்ணவி. உடைத்தவனின் உள்ளமும் அதற்கு ஈடான வழியை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தெரிந்து ஒன்றும் தன் மனைவிக்கு துரோகம் செய்யவில்லை. தெரியாமல் செய்த துரோகத்திற்கு பலியாடு ஆகிவிட்டான். யா
கேட்க முடியாமல் திக்கி திணறியவள் யாரென்று கேட்க எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் துவண்டு போனான். நான் ரெண்டாவதா? நான் மனைவி இல்லை அம்மாரா. பேச விடாமல் மூச்சு அடைத்து தொந்தரவு செய்தது. அவள் நிலை கண்டு பதறியவன் ஆதரவாக தட்டி கொடுக்க போக அதை ஏற்காமல் விலகி அமர்ந்தாள். எனக்கு பின்னாடி யாராவது வந்துடுவாங்களோட பயந்த நான் தான் ரெண்டாவது அம்மாரா. வேற ஒருத்திக்கு சொந்தமானவன இவ்வளோ நாள் சொந்த கொண்டாடிட்டு இருந்தனா? திக்கி திணறி மெதுவாக கேட்டான். இப்படியெல்லாம் பேசாத வைஷு, நீதான் என்னோட வைஃப், நான் உனக்கு மட்டும் சொந்தமானவன். அவன் சொன்னதும் அடிப்பட்ட பார்வை ஒன்றை அவனிடம் வீச அவமானத்தில் கூனி குறுகி போனான். அவன் பாவனைகள் யாவும் உள்ளத்தை மீண்டும் மீண்டும் வதைக்க யார் என்று கேட்டான். காலேஜ் படிக்கும் போது பழக்கம். அவளை நான் உண்மையா கல்யாணம் பண்ணிக்க நினைச்சுதான் காதலிச்சேன். கன்னியாகுமரியிலிருந்து இங்க படிக்க வந்திருந்தா என்றவன் நினைவு கல்லூரி காலத்திற்கு சென்றது. தந்தை இல்லாமல் கோமதி வளர்ப்பில் கல்லூரி வரை சென்றவன் வாழ்வில் காதல் என்ற பெயரில் ரஞ்சனி நுழைந்தாள். முதலில் அவனை ஈர்த்தது கன்னியாகுமரி பாஷை. நாளடைவில் இருவரும் காதலை வெளிப்படுத்தி பழக ஆரம்பித்தார்கள். நன்றாக படித்துக் கொண்டிருந்தவன் ரஞ்சனி பின்னால் சுற்றி அரியர் வைத்தான். தாய் கொடுக்கும் பணத்தை காதலிக்காக செலவு செய்தான். வழக்கமாக வாழ்வின் சூட்சுமத்தை வழிகளையும் அறியாது வாழும் ஒரு இளைஞனைப் போல்தான் கல்லூரி காலத்தில் வாழ்ந்தான். தனக்காக ஒருத்தி காத்திருக்கும் வருங்காலத்தை அறியாது ரஞ்சனியே உலகம் என்று வாழ்ந்தான். 1 வருட காலம் காதல் நிறைவடைந்தது. விடுதியில் தங்கிக் கொண்டிருந்தவள் வசதி போதவில்லை என்று தனியாக வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தாள். அதன் பின் அந்த காதல் அடுத்த கட்டத்தை எட்ட ஆரம்பித்தது. கல்லூரிக்கு விடுப்பு கொடுத்து தனிமையில் சந்திக்க ஆரம்பித்தார்கள். திருமணம் செய்ய போகும் பெண் என்ற நினைப்பில் சற்று அதிகம் உரிமை எடுக்க ஆரம்பித்தான். அதே நினைப்பில்தான் ரஞ்சனியும் கொடுக்க ஆரம்பித்தாள். இருவரும் மானசீகமாக காதலித்தே அனைத்தையும் செய்தார்கள். இதுவரை தைரியமாக மனைவியிடம் சொல்லியவன் மேற்கொண்டு சொல்ல முடியாமல் பேச்சை நிறுத்த, பரவாயில்ல என்ற ஒற்றை வார்த்தையில் தன் உள்ளத்தின் வழிகளை விழிகளில் காட்டினாள். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதானு கொஞ்சம் அதிகமா பழக ஆரம்பிச்ச. அதனால என்றவனுக்கு பேச முடியவில்லை. அமர்ந்திருந்தவளுக்கு கேட்க முடியவில்லை. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவள் கால்களை பற்றியவன், அவளை நான் உண்மையா காதலிச்ச, சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க போறதாலதான் அவ்வளோ தூரம் போனோம். அவசரப்பட்டுட்டோம்னு குழந்தை வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்ப கூட நான் அவளை விட நினைக்கல. வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சு அம்மா கிட்ட மெதுவா விஷயத்த சொன்னேன். அப்பா இல்லாம உன்னை வளர்த்ததுக்கு இப்படி பண்ணிட்டியேன்னு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சனிக்காக கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொன்னாங்க. ஆனா வீட்டுல பேச போறேன்னு போனவகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. நானும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டை விட்டு விசாரிச்ச அப்போதான் அவ வீட்டுல இதுக்கு சம்மதிக்கலன்னு தெரிஞ்சது. குழந்தைக்காக அவங்க கிட்ட பேசினோம் என அவள் முகம் பார்க்க எங்கோ பார்த்தபடி நினைவில்லாமல் இருந்தாள். ரஞ்சனியின் பெற்றோர்கள் முறை தவறி வந்த பெண்ணை எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடித்து தங்கள் ஆதங்கத்தை தீர்த்தார்கள். அதன் பின்னாவது திருமணத்திற்கு சம்மதிப்பார்கள் என்ற எண்ணத்தை உடைத்து கைலைமாறன் வேண்டாம் என்றார்கள். அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தோற்று போனது மட்டுமே மிச்சம் ரஞ்சனிக்கு. என்ன செய்வதென்று தெரியாமல் நாள்களை மட்டும்தான் கடத்த முடிந்தது இவனால். கல்லூரிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். பரீட்சை எழுத நிச்சயம் வருவாள் என்ற எதிர்பார்ப்பில் அவன் கல்லூரிக்கு செல்ல அவள் இல்லாமல் அனைத்து பரீட்சையும் எழுதி முடித்தான். யார் முயற்சித்தும் ரஞ்சனியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவளுக்காகவும் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காகவும் யோசித்தே மனம் கலங்கி போனான். அதுவே நாளடைவில் குடிப்பழக்கத்திற்கும் காரணமாக அமைந்தது. எப்படியோ கல்லூரி படிப்பை முடித்தான். மகனை திருத்த முடியாமல் பாடுபட்டவர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துவிட தங்கையுரத்தின் ஞாபகத்திற்கு வந்தாள். ஊதாரியாக இருக்கும் மகனை நம்பாமல் கோமதி எழுந்து வேலைக்கு செல்ல மனம் திருந்தி குடியை விட்டவன் பழைய மாதிரி இருக்க ஆரம்பித்தான். ஆனாலும் ரஞ்சனியின் நினைவு வாட்டி வதைத்தது. அதைவிட முகம் தெரியாத குழந்தையை நினைத்து அழாத நாள் இல்லை. அப்படி இப்படி என்று நாள்களை கடத்தியவன் செவியில் ரஞ்சனிக்கு திருமணம் என்ற செய்தி எப்படியோ விழ தொடர்பு கொள்ள முயன்றான். அதற்கு இடமில்லாமல் போக மனதில் பிள்ளையின் கேள்வி குடைந்தது.
ஏதோ ஒரு நண்பன் மூலம் கிடைத்த தகவலை வைத்து விசாரித்தவனுக்கு இடியாய் எப்போதோ அந்த குழந்தை கருவிலேயே கலைந்து விட்டது என்ற தகவல் வந்தது. அதிலிருந்து அவன் வாழ்வு வேறானது. எப்படி தன்னை நேசித்தவள் வேறு ஒருவனை, அதுவும் குழந்தையை கொன்று திருமணம் செய்தாளோ என்ற ஆதங்கம் இனி தன் வாழ்வில் எதுவும் இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. இறந்த குழந்தையிடம் மானசீகமாக மன்னிப்பை கேட்டவன் செய்த தவறுக்கான தண்டனையாய் அதை எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்காக வாழ்ந்தான். தாமதமாக வாழ்க்கையை ஆரம்பித்தவனுக்கு தாமதமான வாழ்க்கையே கிடைத்தது. அவனுடன் படித்தவர்கள் அனைவரும் நல்ல நிலைமையில் இருக்க பின்னடைவோடு கிடைத்த வேலையை செய்து முன்னேறினான். மகனை நினைத்து நாள்தோறும் கவலையில் இருந்தவர் எப்படியாவது ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார். கோமதியின் முயற்சிக்கு வைஷ்ணவி பலனாக கிடைக்க முதலில் அவளை வேண்டாம் என்று மறுத்தவன் அவள் சொன்ன வார்த்தையில் மனம் மாறி அவனையும் மாற்றிக்கொண்டான். ஏமாந்த காதலுக்கு ஆறுதலாக இல்லாமல் இதுதான் காதல் என்று காட்டினாள். பழக ஆரம்பித்த புதிதில் ரஞ்சனியின் நினைவு தொந்தரவு செய்தாலும் திருமணம் ஆனபின் அவள் ஒருத்தியை வைஷ்ணவி என்ற பெண் விரட்டியடித்தாள். இவள்தான் தனக்கானவள் என்று மானசீகமாக அவளோடு வாழ ஆரம்பித்தான். ரஞ்சனி பற்றிய உண்மை தெரிந்தால் உடைந்து விடுவாள் என்ற எண்ணத்தில் அதை மறைக்க ஆரம்பித்தவன் பழகியும் விட்டான். அப்படியே ரகசியமாகவே சென்றுவிடும் என்றிருந்தவன் சிறிதும் அறியவில்லை தன் மூலமாகவே வெளிப்படும் என்று. நடந்த அனைத்தையும் தெரிவித்தவன் அவள் முகம் பார்க்க அசிங்கப்பட்டு கொண்டு தலை குனிந்து கொள்ள, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் என்றான். உடனே பதறியவன் அவள் காலை பிடித்து, சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ணல வைஷு. என் வாழ்க்கையில எல்லாமே என் கையை மீறி நடந்துருச்சு. நீ வர வரைக்கும் இருந்த மாறன் வேற. நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கானவனா மட்டும்தான் இந்த மாறன் இருந்திருக்கான். என்னை விட்டுட்டு போனவ துரோகத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு விரக்தியில இருந்த. தாயா என்னை மடியில தாங்கி நீ பெத்த 2 பிள்ளைங்களை விட என்னை அதிகமா வளர்த்த. உண்மையை சொல்ல போனா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட. நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாது. நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் வைஷு என அவள் கேட்ட தனிமையை தவறாக புரிந்து கொண்டு பேச, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டேன் என பட்டம் படாமல் யாரோ போல் பேசும் மனைவியை பார்த்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினார். நதி 18. கதவை அடைத்தவள் அதன் பின் திறக்கவே இல்லை. பல முறை தட்டி பார்த்து விட்டான், பதில் கொடுக்கவில்லை. பிள்ளைகள் 2 அன்னையை தேடி வந்தும் மனம் இறங்கவில்லை வைஷ்ணவி. இமயமலையின் எடையை மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்தாலும் பிள்ளைகளுக்காக கைபேசியில் இருந்து அழைப்பு விடுக்க அதற்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அப்பா ரொம்ப பசிக்குது என பசியால் தியா சோர்ந்து கைலையை அணைக்க, எனக்கும் ரொம்ப பசிக்குது என்றான் நரேன். சட்டென்று கண்கள் கலங்கிவிட்டது. இப்படி ஒரு நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதுவரை வாய் திறக்காமல் இருந்தான். எதிர்பார்த்த வாழ்வு போனதற்கே பல வருடம் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டிருந்தவன் தன்னை தேடி வந்து தன் உயிரோடு ஒன்றிணைந்து இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்தவளின் பிரிவை தாங்கும் வல்லமை மாறனுக்கு இல்லை. கனவிலும் அப்படியொரு நாள் வராது என்று இருந்தவன் எண்ணத்தை தவிடுபொடியாக்கி அவன் மூலமாகவே அந்த நாளுக்கு தள்ளிய சூழ்நிலையை முற்றிலும் வெறுத்தான். பசங்களுக்கு பசிக்குது வைஷு என கதவை தட்ட உலகில் யாருமே அனுபவிக்க முடியாத ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருந்தவள் வெளியில் வர விரும்பவில்லை. அழுத்தமாக அப்படியே அறைக்குள் இருந்தாள். தட்டி சோர்ந்து போனவன் இரவு உணவை தயாரித்து பிள்ளைகளுக்கு ஊட்ட, அம்மா எதுக்கு வெளியே வர மாட்டேன்றாங்க? வைஷ்ணவியின் செல்ல மகன் கேட்டான். அம்மாக்கு ரொம்ப ஃபீவர் நரேன், உங்க கூட உட்கார்ந்தா உங்களுக்கும் ஃபீவர் வந்துடும்னு வரல. அன்னைக்கு அம்மாக்கு ஜுரம் போயிடுச்சே. ஆமாதியா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் வந்துடுச்சு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாங்கப்பா. இப்போ அம்மாவால சுத்தமா நடக்க முடியாது, காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம். அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன் என்ற சின்ன வாண்டு தந்தையின் சமாதானத்தை காது கொடுத்து கேட்காது கதவை தட்டியது. பிள்ளையின் குரலை கேட்டபின் உள்ளே இருந்தவளின் அழுகை அதிகமானது. உள்ளே இருப்பவளை நினைத்தும் வெளியில் அவளுக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நினைத்தும் வருந்தியவனுக்கு தன் மேல் அதிக கோபம். அந்த கோபத்திற்கான தண்டனையை கொடுக்க முடியாது கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தவன், அம்மா வரமாட்டான் வா நரேன் என்றான். அப்போதும் கேட்காமல் கதவை தட்டி கொண்டிருக்கும் மகனை தரதரவென்று இழுத்து வந்தவன் அவனுக்கு பிடித்த பாடலை வைத்து சாப்பிட வைத்தான்.
தியாவிற்கு ஓரளவிற்கு இருவருக்கும் சண்டை என்று புரிய ஆரம்பித்தது. தந்தை வரும் வரை நன்றாக இருந்த அன்னையின் நடவடிக்கைகளை கவனித்து அமைதியாக இருந்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்த இருவருக்கும் அன்னையின் நினைவு வராத அளவிற்கு விளையாட்டை காட்டி தூங்க வைக்க மற்றொரு அறைக்கு அழைத்து செல்ல மீண்டும் தாயை கேட்டு அழுதது சின்ன பிள்ளை. அம்மாக்கு தான் ஜொரன்னு அப்பா சொல்றாங்கல்ல நரேன், அடம் பிடிக்காம தூங்கலாம் வா என்று பெற்றோர்களின் பொறுப்பை தியா எடுத்துக்கொண்டாள். மழலைகள் இருவரும் உறங்கும் வரை பக்கத்திலிருந்து தட்டி கொடுத்து கொண்டிருந்தவன் மனைவியை தேடி வந்தான். இன்னும் திறக்காத அரைக்கதவில் மனம் நொந்து, தப்பு பண்ணது நான் வைஷு, உனக்கும் பிள்ளைங்களுக்கு எதுக்கு தண்டனை? சத்தியமா உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் எதுவும் பண்ணல. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா நான் மட்டும் இல்லை, எவனா இருந்தாலும் நடந்ததை மறைச்சுதான் இருப்பான். ஒரு பொண்டாட்டியா மட்டும் நீ இருந்திருந்தா கூட நான் சொல்லி இருப்பேன். பொண்டாட்டியே தாண்டி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீதான் எனக்கு. அப்படி இருக்க நடந்ததை சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துக்கணும்னு எப்படி விரும்புவ? பவித்ரா விஷயத்துல நான் பண்ண ஒரே தப்பு, என்னோட காதலுக்காக அவ காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் இடம் கொடுத்தது மட்டும்தான். எனக்கு வேற வழி தெரியல வைஷு என்று அவனின் கண்ணீர் அந்த கதவை நனைத்து கொண்டிருந்தது. உள்ளே இருந்தவள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு பதிலுக்கு கேட்க வேண்டியது நிறைய இருந்தும் ஆனால் கேட்கக்கூடாது என்ற முடிவில் தெளிவாக இருந்தாள். தன் கேள்வியை விட என்ன கொடுத்தால் அவனுக்கு சரியான தண்டனையாக இருக்கும் என்பதை தீர்மானித்தவள் அதை செயல்படுத்த துணிந்து விட்டாள். அவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனையை அனுபவிக்கப் போவதை அறியாமல், என்னென்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க ரெடி, உனக்கும் பசங்களுக்கும் எதுவும் வேணாம், என் வைஷு என்னை மன்னிச்சு ஏத்துக்கிற நாளுக்காக காத்திருப்ப. ஆனா அவ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாம மன்னிச்சிடுவான்னு தெரியும். நான் அவளை காதலிக்கிறத விட அவதான் என்னை ரொம்ப காதலிக்கிறா என்றான். இதற்காவது ஏதாவது பதில் வரும் என்று எதிர்பார்த்தவன், லவ் யூ சோ மச் வைஷு என உள்ளத்தில் இருந்து உரைத்துவிட்டு இருக்கையில் படுத்து விட்டான். சூரிய வெளிச்சம் கண்ணை தாக்கியது. அதன் கதிர்வீச்சை உணர்ந்து கண்களை சுருக்கியவன் திறக்க முடியாமல் கடினப்பட்டான். நள்ளிரவையும் தாண்டி முழித்திருந்தவன் தன்னை எறியாமல் தூங்கிவிட, நடந்ததை பார் என்று அக்னிதேவன் தட்டி எழுப்பினான். தன் வாழ்வை நினைத்து பதறிய சூரியனின் அக்கறை அறியாது கோபத்தோடு கண் திறந்தவன் நினைவில் மனைவி. படுக்கையறையை எட்டி பார்த்தான். அறை திறந்திருந்ததும் இதழ் விரித்தவன் அவளை காண ஆர்வமாக எழுந்தமர்ந்தான். நேற்று மாலையிலிருந்து அழுத்தி கொண்டிருந்த பாரம் குறைந்தது போல இருந்தது. மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன் செய்தவன் மனைவியை தேடி நடந்தான். திறந்திருந்த கதவு முன்னால் நின்றவனுக்கு வெறும் அறை காட்சியளித்தது. அப்போது கூட அவள் இல்லை என்பதை அறியாதவன் குளியலறை கதவை தட்டி வைஷு என மகிழ்வாக அழைக்க தாழ்பால் போடாத கதவு திறந்தது. அங்கேயும் அவள் இல்லை என்றது. அதன் பின்தான் யோசனையில் நெற்றி சுருங்கியது. பிள்ளைகள் படுத்துக் கொண்டிருந்த அறைக்கு சென்று பார்த்தவன் அங்கும் அவளை காணாமல் வீடு முழுவதும் தேட ஆரம்பித்தான். பதட்டமான மனதை, இல்ல அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, நீ டென்ஷன் ஆகாம வெளியே போய் பாரு என சமாதானம் செய்தவன் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை 4-5 முறை சுற்றி வந்து விட்டான். நேரம் கூட பயம் அதிகரித்தது. எழுந்து வந்த பிள்ளைகள் முதலில் கேட்டது வைஷ்ணவியை. என்ன பதில் கொடுப்பது என்று தெரியாமல் கண் கலங்கியவன் நிலை கண்டு, எதுக்குப்பா அழறீங்க என்ற தியா கண்களை துடைத்துவிட அக்காவை பார்த்த சின்ன பிள்ளையும் அதையே செய்தது. பெற்ற பிள்ளைகளை கட்டிக்கொண்டு உடல் குலுங்கி அழ ஆரம்பித்தான் கைலை மாறன். பெரிய பிள்ளை அமைதியாக இருக்க தந்தையை பார்த்த சின்னவாண்டு அழ ஆரம்பித்தது. நரேன் அழுகையில் புத்தி தெளிந்தவன், ஒன்னும் இல்லடா, அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, நம்மளும் அம்மாவை பார்க்க போலாம் வாங்க. வேக வேகமாக பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கு புறப்பட்டான். மாமியார் வீட்டை அடைவதற்குள் பல போர்க்களம் மனதில். எத்தனையோ முறை பல இன்னல்கள் வந்த போதிலும் அவர்கள் முன் நின்று தன்னை குறைத்து காட்டாதவள் எப்படி அங்கு சென்றாள் என்றதை நம்ப முடியவில்லை. யாரோ அவன் உச்சந்தலையை பிடித்து சுழற்சி தரையில் அழுத்தியது போன்று இருந்தது. சாலை சரியாக கண்ணுக்கு தெரியவில்லை. நகர்ந்து செல்லும் வண்டிகளை இடிக்கச் சென்று திட்டு வாங்கிய தந்தையை பயத்தில் பார்த்தது பிள்ளைகள். 2 பிள்ளைகளையும் இரு பக்கம் அணைத்து கொண்டவன் அழைப்பு மணியை அடித்து காத்திருக்க கதவை திறந்தார் வைஷ்ணவியின் அன்னை சுமதி. மருமகனை கண்டதும் உள்ளே அழைத்தவர், வைஷு வரலையா என கேட்க தூக்கி வாரி போட்டது.
படபடுத்த கண்களை அடக்கத் தெரியாது பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது அவன் உடல். மருமகனின் முகம் போன போக்கை வைத்து முகத்தை சுருக்கியவர் வெளியே எட்டி பார்க்க, அம்மா இங்கதானே வந்தாங்க என்றாள் தியா. இங்கயா? ஆமா பாட்டி. என்ன அக்கா அப்பாவை எல்லாம் விட்டுட்டு அம்மா இங்க வந்துட்டாங்க. பிள்ளைகளின் பேச்சில் மருமகனை பார்த்தார் சுமதி. அவனோ கிட்டத்தட்ட கதறி எழும் நிலைக்கு சென்றிருந்தான். அதில் இன்னும் சந்தேகப்பட்டவர், வைஷு இங்க வரலையே, அங்க ஏதாச்சும் பிரச்சனையா என விசாரித்தார். பதில் சொல்லாமல் இருக்கும் மருமகன் மீது சந்தேகம் அதிகரித்தது. உடனே தன் கணவரை சத்தமிட்டு அழைத்த சுமதி, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க, நம்ம பொண்ணு தேடி இங்க வந்திருக்காரு. என்னன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்து கேளுங்க என்று பதற ஆரம்பித்தார். சுமதியின் கணவர் என்னவென்று விசாரிக்க, சின்னதா சண்டை மாமா, காலையிலிருந்தே அவ வீட்டுல இல்ல, அதான் இங்க வந்திருப்பான்னு வந்தோம். திக்கு திணறி மாமனாருக்கு பதிலளித்தான். இத்தனை வருஷம் வராதவ இப்ப எப்படி வருவா? அவ வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு என்ன பேசுறீங்க? படபடப்பாக பேசியவர் தன் மகன் சரவணனை அழைத்து விஷயத்தை கூறி மகளை தேடச் சொன்னார். பிள்ளைகளை அங்கு விட்டவன் தெரு தெருவாக மனைவியை தேட ஆரம்பித்தான். அவள் நட்பு வட்டாரம் முதற்கொண்டு அனைவரையும் விசாரித்து விட்டான். மாலை வரை தேடி அலைந்த சரவணன் உடன் பிறந்தவளை காணவில்லை என்று போலீசில் புகார் தெரிவிக்க கைலைமாறனை விசாரித்தவர்கள் அவர்கள் பக்கமிருந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிலவு வந்து இரவு ஆகிவிட்டது என்றது. ஒரு பகல் ஆகிவிட்டது அவள் இல்லாமல். நேரம் அதிகரிக்க பயம் அதிகரித்தது அனைவருக்கும். ஏதாவது தவறான முடிவை தேடி இருப்பாளோ என்ற பயத்தில் அவள் வீட்டார்கள் பதற நிச்சயம் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாள் என்பதில் தெளிவாக இருந்தான் கைலை. கைலைதான் தங்கள் வீட்டு பெண்ணை ஏதோ செய்துவிட்டான் என்று அவளது பெற்றோர்கள் மொத்த பழியையும் தூக்கி மருமகன் மீது போட காவல் நிலையத்திற்குள் குற்றவாளியாக அமர்ந்திருந்தார். பெற்றோர்கள் உடனிருந்தே பழகிய பிள்ளைகள் இருவரும் இல்லாமல் அழ ஆரம்பித்தது. அப்படி இப்படி என்று அந்த இரவு முடிந்து மறுநாள் விடிந்ததே தவிர வைஷ்ணவியின் விவரம் ஏதும் தெரியவில்லை. சுற்றி இருப்பவர்களின் சந்தேக பார்வைகளுக்கு கூட கலங்காதவன் மனைவியின் நிலை குறித்து அதிகம் கலங்கினான். எப்படியாவது வந்துடுடி வைஷு, உன்னை நான் பார்க்கணும். நதி 19. வைஷ்ணவி கைலைமாறன் விழிகளை விட்டு தொலைந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. அவளை தேடாத இடமில்லை. தவமிருந்து பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாமல் 2 நாட்களாக அழுது அடம் பிடித்து கொண்டிருக்கிறது. கைலைமாறன் காவல் நிலையத்தில் இருக்கிறான். வைஷ்ணவியின் தந்தை மருமகன் மீதுதான் சந்தேகம் என்று புகார் தெரிவிக்க எதற்கும் வாய் திறக்காமல் இருக்கும் அவன் மீது சந்தேகம் வலுத்தது காவல்துறைக்கு. சேர்த்து வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது வைஷ்ணவியின் கணவனுக்கு. தன்னவளின் முடிவில் மிரண்டு விட்டான். 2 நாள் ஆகியும் வராதவள் எண்ணத்தை யூகிக்க முடியவில்லை. அவள் எங்கிருக்கிறாள் என்ற கவலையில் அமர்ந்தவனை விசாரித்தார் அங்கிருந்த அதிகாரி. சின்ன சண்டை என்று மட்டும்தான் சொல்கிறானே தவிர வேறென்றும் சொல்ல தயாராக இல்லை. சின்ன சண்டைக்கு எதுக்கு அவங்க வீட்டை விட்டு போறாங்க? இப்ப எல்லாம் கொலை பண்ணி மறைச்சு வச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க கூட சேர்ந்து தேடுறானுங்க. நீயும் அதைத்தான் பண்ணி இருப்பேன்னு டவுட் வருது. ஒழுங்கு மரியாதையா நல்லபடியா விசாரிக்கும் போதே உண்மையை சொல்லிடு எனும் பொழுது வைஷ்ணவியின் பெற்றோர்கள் அங்கு வந்தார்கள். போலீஸ்காரரின் வார்த்தையில் திகைத்த அவளின் தந்தை மருமகன் என்றும் பாராது கைலையின் சட்டையை பிடித்து, என்னடா பண்ண என் பொண்ண? அவளை கொன்னுட்டியா? ஏண்டா என் பெண்ணை கொன்ன? அவ உனக்கு என்னடா பாவம் பண்ணா என உலுக்கி எடுக்க, என்னம்மா பேசுறீங்க என்றவன் கன்னத்தில் பலார் என்ற அறை. வாங்கிய அடியில் கைலையின் கண்கள் கலங்கிவிட்டது. அடித்தும் ஆத்திரம் குறையாது மீண்டும் அவன் சட்டையை பிடித்த மாமனார் கணபதி, என்ன மாமான்னு சொல்லாதடா, என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா பாவி. இவனை நம்பி போனா இப்படி ஒரு கதி வரும்னு எடுத்து சொல்லியும் கேட்காம வந்தவ இன்னைக்கு எங்க பொணமா கிடக்குறாளோ. என் பொண்ணு உடம்பையாவது எங்க கையில கொடுத்துடுடா பாவி என்றவரை காவலர்கள் அடக்க முயன்றனர். மாமனார் இழுத்த இழுப்பிற்கு அசைய ஆரம்பித்த கைலையின் உடலுக்குள் இருந்த உயிர் ஸ்தம்பித்து விட்டது. அவர் அடித்ததிலிருந்தே மீளாதவன் தன் மீது கொண்ட எண்ணத்தை நினைத்து பிரமித்து போனான். மனைவி வீட்டாருக்கு தன் மீதான மதிப்பு குறைவு என்பதை நன்கு அறிவான். ஆனால் இந்த அளவிற்கான எண்ணத்தை சற்றும் எதிர்பார்க்காதவன் மனைவியை கொல்லும் அளவிற்கா தான் மோசமானவன் என்று துடித்தான். அவர் போதாது என்று சுமதியும் மருமகன் மீது இத்தனை வருடமாக சேர்த்து வைத்திருந்த வன்மத்தை எல்லாம் கொட்ட ஆரம்பித்தார். வைஷ்ணவியின் பெற்றோர்களை சொல்லியும் தவறில்லை. பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு இருக்கும் ஆதங்கம்தான் இது.
தங்கள் வீட்டில் இருந்ததை விட திருமணம் முடித்து செல்லும் வீட்டில் வசதியாக மதிப்பாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரின் எண்ணமாக இருக்கும். திருமணத்திற்கு கொடுத்த நகை இல்லாமல் 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தருணத்தில் போதிய வசதி இல்லாமல் எந்நேரமும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தவர்கள் மனதில் கைலை மீதான எண்ணம் தரக்குறைவானது. தங்கள் சொல் பேச்சை கேட்டிருந்தால் வேறு வசதியான இடத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. சத்தம் இல்லாமல் தன் மீது கொட்டிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தான் தலைகுனிந்து. இதை தன் மனைவி பார்த்திருந்தால் இவர்கள் நிலை வேறாக இருக்கும் என்ற எண்ணமும் தோன்ற தவறவில்லை. கட்டியவள் துணைக்கு இல்லை என்றால் தாலி கட்டியவன் நிலை என்ன என்பதை இன்னொடி உணர்ந்தான் கைலை மாறன். இவனை விடாதீங்க சார், இவன் தான் என் பொண்ணை என்னமோ பண்ணியிருக்கான், இவனை நல்லா அடிச்சு விசாரிங்க என சுமதி ஆத்திரத்தில் கத்தி கொண்டிருக்கும் பொழுது, மா என்ற குரல் கேட்க நாடி நரம்பெல்லாம் துடித்து பரவசமாக தலை உயர்த்தினான் தன் மனைவியை பார்க்க. சிரிப்பும் அழுகையும் கலந்து அவள் மீதான காதலை வெளிப்படுத்தியது. தலை முதல் கால் நகம் வரை அவள் நலமாக இருப்பதை ஆராய்ந்து உணர்ந்தான். அவளை அணைத்துக் கொள்ள கால்கள் நகர்ந்தது. அவளோ சிறிதும் அவன் பக்கம் திரும்பாமல், என்னை யாரும் எதுவும் பண்ணல, நானா விருப்பப்பட்டுதான் வீட்டை விட்டு வந்தேன், கேஸ் எதுவும் போட வேண்டாம், வாபஸ் வாங்குங்க என்றாள். எங்கடி போயிருந்த? இவன் உன்னை என்ன பண்ணா? தேவையில்லாம பேசாதம்மா, கேஸ வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வா என அவள் சொல்ல, வைஷு என்று பின்னால் சென்றவனை அங்கிருந்த அதிகாரிகள் நிறுத்தினார்கள். அவளே வந்து சொன்ன பிறகு விசாரிக்க என்ன இருக்கிறது? கொடுத்த புகாரை திரும்ப பெற்றவர்கள் மகளை பார்க்க வீட்டிற்கு சென்றுவிட தனிமரமாக நின்றவன் தன்னவளை தேடி ஓடினான். அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்த பிள்ளைகள் 2 நாட்கள் பிரிந்திருந்த துயரத்தை அணைப்பில் காட்ட ரத்தம் சிந்திக் கொண்டிருந்த மார்பில் அன்பனும் தேன் ஊற ஆரம்பித்தது. அனைத்து போதுமென்ற வரை முத்தம் கொடுத்தவள் வரும் கண்ணீரை தன்னைக்குள் அடக்கிக் கொள்ள பைத்தியக்காரன் போல் மனம் கலங்கி வந்து நின்றான் வாசலில். அவன் வந்ததும் பெற்றோர்கள் என்ன நடந்தது என்று விசாரிக்க, இது என் குடும்ப விஷயம், இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க, என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் திரும்பி வந்த, மற்றபடி யார்கிட்டையும் எதுவும் பேச எனக்கு விருப்பம் இல்லை என அவள் உள்ளே சென்றுவிட தந்தையை பார்த்த பிள்ளைகள் ஓடியது. இப்போது அவனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் தன் பிள்ளைகளை அணைப்பது மட்டுமே. போதும் என்றவரை தன் வழிகளுக்கு ஆறுதலை தேடிக்கொண்டவன், அம்மா கிட்ட பேசணுண்டா, கொஞ்சம் வெளியே வர சொல்றீங்களா என்றான். நீங்க உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, நீ அம்மாவை இங்க கூட்டிட்டு வா. ஏன்பா உள்ள வரமாட்டீங்களா? நேத்து எங்க போனீங்க? நானும் அக்காவும் உங்களையும் அம்மாவையும் பார்க்காம அழுதோம். மகன் நெற்றியில் முத்தமிட்டவன், அழக்கூடாது நரேன், நானும் அம்மாவும் உங்க கூட தான் இருப்போம், அம்மாவை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றிட பிள்ளைகள் 2ம் வைஷ்ணவியை வெளியில் அழைத்து வந்தது. தன்னை பார்க்க மாட்டாளா என்ற ஏக்கத்தில் அவள் முகம் பார்த்திருந்தவன், வீட்டுக்கு போலாம் வா வைஷு அழைக்க அவள் முகம் கல்லானது. தன்னை கண்டாலே விழிமலர்ந்து புன்னகைக்கும் அவள் முகம் எங்கே என்ற தேடுதலில் இறங்கியவன், நான் வேலையை கூட விட்டுடுறேன், எனக்கு வேலை வீடு எதுவும் வேணா வைஷு, நீ மட்டும் போதும், 2 நாளைக்கே நான் செத்துட்டேன், உன்னை கொலை பண்ணிட்டேன்னு சந்தேகப்பட்டாங்க, நான் அப்படி பண்ணுவேனா? எதுக்கு என் புருஷனை அப்படி கேட்டீங்கன்னு கேட்டுட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான். கல்லான முகம் சற்றும் கரையாமல் அழுத்தமாக இருக்க, நீ என் கூட வரலனா சத்தியமா நான் தூக்கு போட்டு செத்துடுவேன் என்றவன் முகத்தை இடது பக்கமாக சாய்த்தான். மாமாவிடம் வாங்கிய அடி வலித்தது என்றால் மனைவியிடம் வாங்கிய அடி இன்பத்தை கொடுத்தது. இது தன் மீதான கோபம் அல்ல, அன்பு என்பதை உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்த்து, லவ் யூ வைஷு என கட்டி அணைக்க வர பிள்ளைகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றவள் அவன் முகத்தில் அரைந்த வேகத்தை விட அதிவேகமாக கதவை சாற்றினாள். பேச்சில்லை, அழுகையில்லை, எவ்விதமான முகபாவனைகளும் இல்லை அவனிடம். திக்பிரமை பிடித்தவன் போல அந்த இடத்தில் நின்றிருந்தான். 1/2 மணி ஆனது, 1 மணி ஆனது, 3 மணியும் கடந்து 6 மணி நேரமானது. மூடிய கதவு திறக்கவே இல்லை. தனக்கான தண்டனையை புரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியவன் எப்படி வீடு வந்து சேர்ந்தான் என்பதை அறியவில்லை. அவள் இல்லாத வீடு வரவேற்றது கைலை மாறனை. களைந்த பொருட்களும் அமைதியான காற்றும் கூட்டி வராத குப்பைகளும் கடைசியாக அவளுடன் குடித்த தேநீர் குவளையும் அவனைப் போல் அனாதையாக நின்றது. பிரம்மை பிடித்தவன் போல் உள்ளே வந்தவன் அப்படியே அமர்ந்து கதறி எழ ஆரம்பித்தான். இரவு வந்ததற்கு சாட்சியாக அந்த வீடு முழுவதும் முழு இருட்டில் இருக்க அழுதவன் அப்படியே சோர்ந்து படுத்து விட்டான். வைஷ்ணவி சென்றதிலிருந்து சாப்பிடாமல் இருந்தவன் பாதி மயக்க நிலையில் இருந்தான்.
இனி இதுதான் தனக்கான வாழ்வா என்ற பயத்தில் ஏதேதோ புலம்பத் துவங்கினான். தன்னவள் தனக்கு வேண்டும் என்ற முடிவு மட்டும் மாறாமல் இருக்க அழைப்பு மணி ஒலித்தது. மனைவியாக இருக்குமோ என்று அறக்க பறக்க திறந்தவனுக்கு அவன் உயிரிலிருந்து பிறந்த பிள்ளைகளை காட்சியளிக்க தன்னச்சியாக மனைவியை தேடியது கண்கள். அம்மா எங்கடா? இன்னைக்கு நைட்டு அப்பா கூட இருங்கன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. விரக்தியான புன்னகை இதழ்களுக்குள். தனக்காக தான் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறாள் என்றாலும் அவள் வந்தால் மட்டுமே தன் வலி குறையும் என்பதை எப்படி மறந்தாள் என்பது விளங்கவில்லை. தனக்கு துணையாக வந்த பிள்ளைகளை சேர்த்தணைத்தவன், அப்பாக்கு வெளியூர்ல வேலை வந்திருக்கு, அங்க போறதால நீங்களும் அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு பாட்டி வீட்டுல இருங்க, நான் லீவுக்கு வரும்போது உங்களை வந்து பாக்குறேன். என்னை கேட்டு அடம் பிடிக்காம அம்மாக்கு துணையா 2 பேரும் இருக்கணும் என்றவன் இதயத்தில் வெறுமைகள். இந்த பிரிவை ஏற்க முடியாதவன் மீண்டும் மீண்டும் அவளிடம் சென்று நிற்க முகம் பார்க்கவே தயாராக இல்லாதவள் எப்படி மன்னிப்பாள்? நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. அவள் இல்லாமல் அடிக்கடி தந்தையை கேட்டு அடம் பிடிக்கும் பிள்ளைகளை வைகை நதி இல்லத்தில் விடுபவள் மூவரும் இல்லாத தனிமையை ஏற்க ஆரம்பித்தாள். இவர்களுக்கு நடுவில் எதுவும் தெரியாமல் சிக்கிக் கொண்ட பிள்ளைகள் எப்போது தாய் தந்தையரோடு வைகை நதி இல்லத்தில் வாழ்வோம் என்ற ஏக்கத்தில் தவறு ஏதும் செய்யாது தண்டனையை அனுபவித்தார்கள். நாள் போன போக்கில் தன்னை மன்னிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு வார்த்தையாவது பேசு வைஷு, நீ என்ன அசிங்கமா திட்டி இருந்தா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது. ஆனா எங்கடிச்சா எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு நீ தர இந்த நிராகரிப்பு கொல்லாம கொள்ளுது என்று கெஞ்சி கூட பார்த்து விட்டான். அவள் எடுத்த முடிவே மௌனம்தானே. வாய்விட்டு திட்டினாலும் கதறி அழுது அடித்திருந்தாலும் வலித்திருக்காது கைலை மாறனுக்கு. தன்னுடைய மௌனம் மட்டுமே அவனுக்கு கொடுக்கும் மிக பெரிய வலி என்பதை இத்தனை வருட வாழ்வில் உணர்ந்தவள் செய்து கொண்டிருந்தாள். எந்த மனிதனுக்கும் தான் நேசிக்கும் உறவின் மௌனத்தை ஏற்க முடியாது. கோபத்தால் வரும் பேச்சில் கூட ஒருவித அன்பை உணர்ந்து கொள்ளலாம். மௌனத்தால் வரும் சகிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிராகரிப்புக்கு ஈடான வழி இவ்வுலகத்தில் இல்லை. அதுவும் வைஷ்ணவி போல் ஒரு மனைவியின் மௌனம் மரண வழி. அதைத்தான் தண்டனையாக கொடுத்திருக்கிறாள். இந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவளும் விரும்பி இந்த தண்டனையில் பலியாடாக இருக்கப் போகிறாள். இவர்கள் பிரிவிற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத பிள்ளைகள் இரண்டும் இதே தண்டனையைத்தான் அனுபவிக்கப் போகிறது, இவள் மனம் மாறும் வரை.